ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு பெரிய தாக்குதலை உக்ரைன் இப்ப செஞ்சு முடிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த தாக்குதல் எங்க நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, ரஷ்யாவோட எல்லையை தாண்டி போய் ரஷ்ய நாட்டுக்குள்ள இந்த தாக்குதலை உக்ரைன் நடத்தியிருக்காங்க. அதுவும் ரஷ்யாவோட அதிநவீன ஸ்டெல்த் போர் விமானங்கள்ல ஒன்ன வெற்றிகரமா உக்ரைன் தாக்கி வீழ்த்தியிருக்காங்க. Su-57 சொல்லப்படுற அதிநவீன ரஷ்ய போர் விமானத்தை தான் உக்ரைன் இப்போ தாக்கி வீழ்த்திருக்காங்க. இதுல சிறப்பம்சம் என்னன்னா, இந்த தாக்குதலை ஃப்ரண்ட் லைன்ல வச்சு நடக்கலங்க. கிட்டத்தட்ட உக்ரைன்ல இருந்து 370 மைல் தொலைவில் ஆஸ்ட்ராகான் அப்படிங்கிற ஒரு பகுதியில் உள்ள ஒரு விமான தளத்தில் இருந்த Su-57 போர் விமானத்தை உக்ரைன் தாக்கி வீழ்த்தியிருக்காங்க. உக்ரைனோட மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இந்த தாக்குதல் சம்பந்தமான பல செயற்கைக்கோள் படங்களை இப்போ பகிர்ந்துட்டு வராங்க. அவங்க பகிர்ந்த அறிக்கைகளின்படி அளிக்கப்பட்ட போர் விமானம் ரஷ்யாவோட ஆயுத களஞ்சியத்தில் மிக குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய Su-57 விமானங்கள்ல ஒன்றை தான் உக்ரைன் இப்போ அளிச்சிருக்காங்க. 2020ஆம் ஆண்டுல தான் ரஷ்யா தன்னோட முதல் Su-57 போர் விமானத்தை கொண்டு வந்தாங்க. கடந்த ஆண்டுல 10க்கும் மேற்பட்ட புதிய போர் விமானங்களை தன்னோட கடற்படையில சேர்த்திருக்காங்க. அமெரிக்க விமானப்படை பயன்படுத்தும் F-22 ராப்டர் போன்ற மேற்கத்திய ஸ்டெல்த் ஜெட்களுக்கு ரஷ்யா பதிலடி கொடுக்கிற வகையில இந்த Su-57 சூப்பர்சானிக் ட்வின் இன்ஜின் 5th ஜெனரேஷன் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்கியிருக்காங்க. இந்த Su-57 போர் விமானத்தோட விலை 35 மில்லியன் முதல் 54 மில்லியன் டாலர் வரை இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. இவ்வளவு விலை உயர்ந்த விமானத்தை தான் செலவு குறைஞ்ச ட்ரோன் மூலமா உக்ரைன் இப்போ தாக்கி அழிச்சிருக்காங்க. சின்ன கல்லு பெத்த லாபங்கிற மாதிரி இந்த தாக்குதலை உக்ரைன் சிறப்பா நடத்தி முடிச்சிருக்காங்க. இதோட நிக்காம பிளாக் சீல ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி ரஷ்ய போர்க்கப்பலை மூழ்கடிக்கிற விதமா கடுமையான தாக்குதலை உக்ரைன் இப்ப நடத்திருக்காங்க. இந்த தாக்குதல் குறித்து எந்த ஒரு கருத்தையும் இப்போ வரைக்கும் ரஷ்யா வெளியிடலைங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் கடந்த ஆண்டு நேட்டோவில் இணைஞ்ச பின்லாந்து ஏர் ஸ்பேஸ்க்குள்ள ரஷ்யா போர் விமானம் அத்துமீறி நுழைஞ்சிருக்கு. ரஷ்ய விமானம் பின்லாந்து வான்வெளிக்குள்ள குறைஞ்சது 1.5 மைல் தூரமாவது பறந்திருக்கும் அப்படின்னு ஹெல்ஸ்கி அறிக்கை தெரிவிச்சிருக்காங்க. உக்ரைனுக்கு மேற்கத்திய ஆயுதங்களை பயன்படுத்தி ரஷ்ய நாட்டுக்குள்ள தாக்குதல் நடத்துறதுக்கான அனுமதியை சமீபத்தில் தான் அமெரிக்கா, பிரான்ஸ், அப்புறம் ஜெர்மனி போன்ற நாடுகள் வழங்கியிருந்தாங்க. அதிகாரம் கிடைச்ச கொஞ்ச நாள்லயே உக்ரைன் ஒரு உக்கிர தாண்டவம் ஆடி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது பத்தாதுன்னு ஜெர்மனி நாடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்னால பாதிப்பான உக்ரைனை மீட்டெடுக்க மற்ற நாடுகள் கிட்ட ஆதரவு திரட்டுறதுக்காக 2 நாள் மாநாட்டை ஜெர்மனி நடத்தியிருக்காங்க. இப்படி நேட்டோ நாடுகள் தங்களோட முழு ஆதரவை உக்ரைனுக்கு வழங்குறதால இவ்வளவு நாளா ஃப்ரண்ட் லைன்ல மட்டும் தாக்குதலை எதிர்கொண்டு வந்த விளாடிமிர் புட்டின் இப்போ ரஷ்யாக்குள்ளேயும் தாக்குதலை எதிர்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஒரு நாடு அடிக்க இத்தனை பேராடா? இனிமே இதை ரஷ்ய உக்ரைன் போர்னு சொல்ல வேண்டிய அவசியம் வராதுங்க. ரஷ்யாவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையான போர்னு தான் சொல்லணும். காணொலி பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.